ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேத வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16-17 வேத வசனங்களை வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, எரேமியா என்னும் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன், நான் புசித்தேன். அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் சற்று தியானிக்கும் போது இதனுடைய பின்னணியத்தை கொஞ்சம் நாம் தியானிக்க வேண்டிய கண்டிப்பான நிர்பந்தத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஏன் இந்த வார்த்தையை எரேமியா சொன்னார்? எரேமியாவுக்கு இந்த வார்த்தை கிடைத்த உடனே மகிழ்ச்சி உண்டாக காரணம் என்ன? அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதனுடைய 1வது அதிகாரம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று சொல்லுகிறார். மோசே ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற தேவ பிள்ளைகள். இவர்கள் தேவனுடைய ஜனத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஆமென். மீண்டும் அவர்களுடைய பாவங்களை நினையாதபடி அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் செய்த பாவத்தின் தோஷம் என்ன? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வரும் பொழுது சீனாய் அடிவாரத்தில் ஜனங்கள் தங்கி இருக்கிறார்கள். 40 நாட்களாய் மோசே தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய காரியத்தை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்னானதோ என்று சொன்ன பொழுது ஆரோனிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களை நடத்தி கொண்டு போகிறதற்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி எல்லா பொன்னகைகளையும் உருப்படிகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா உருப்படிகளையும் கொண்டு கொடுத்தார்கள். அவன் அதை தீயிலே போட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை எடுத்து வைத்துவிட்டு, உங்களை நடத்தி வந்த தேவன் இதுதான் என்று சொல்லி அதற்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி அதற்கு ஒரு பண்டிகையும் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் சொன்னார், நீ நடத்தி வந்த ஜனங்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி சோரம் போனார்கள், நீ இறங்கி போ என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளையே, இறங்கி வந்து இந்த வேதனையை பார்த்த மோசையினாலே சகிக்க முடியாதபடி தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட கற்பலகைகளை உடைத்து போட்டு அந்த கன்றுக்குட்டியை கரைத்து அவர்களை குடிக்க வைத்தான். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீ என்னை விட்டு விடு, இந்த ஜனங்கள் எல்லாவரையும் அழித்து விட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? மோசே சொல்லுகிறார், வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், உம்முடைய பகைஞர்கள் இதை கேட்டு
அவர்கள் சிரிப்பார்கள், அவர்கள் பலவிதமான தூஷணமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஒன்று செய்யும், இந்த ஜனங்களுக்கு பதிலாக ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் அது எதுவுமே செய்யாதபடி மோசேயினுடைய வார்த்தைக்கு மனமிறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் சாமுவேலின் வாழ்க்கையிலையும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை எல்லா ஜனங்களையும் ஆளுகிறதை போல எங்களையும் ஆளுகிறதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுதும் சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே நீ ஏன் துக்கப்படுகிறாய்? அவர்கள் உன்னை அல்ல என்னை புறக்கணித்து தள்ளினார்கள், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவர்கள் சாமுவேல் ஜபித்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய காரியத்தை மாற்றி போட்டார். என்னை கேட்கிற அருமையான விசுவாச குடும்பங்களே, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் ஜெபித்த பொழுது அந்த பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தார். மன்னித்து அவர்களை மீண்டும் அந்த பாவத்தை நினையாதபடி அவர்களை நடத்தி சென்றார். ஆனால் எரேமியா 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சற்று நீங்கள் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால், 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ராஜா மேடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுவிட்டு அந்த மோசே செய்து வைத்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டு எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு நேராக திருப்பினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய ஜீவித நாட்கள் முடிந்து போன பொழுது கர்த்தர் சொன்னார், எசேக்கியாவிடத்தில் போய் நீ சொல்லு, என்ன சொல்லு, உன்னுடைய நாட்கள் முடிந்து போயிட்டு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். தீர்க்கதரிசி அப்படியே போய் சொல்லுகிறார். அவன் சுவர்புறமாய் திரும்பி எசேக்கியா ராஜா அழுகிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். இந்த 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த இந்த இடைவெளியில பிறந்தவன் தான் மனாசே. இந்த மனாசே தன் தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பு பட்டத்துக்கு வருகிறான், ராஜ பட்டத்துக்கு வருகிறான். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கே வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். வருகிறான். ஆனால் தன் தகப்பன் மேடைகளை அகற்றி, தன் தகப்பன் மேடைகளை உடைத்து போட்டு, வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டு எல்லாரையும் கர்த்தருக்கு நேராக மாற்றினான். மகனாகிய மனாசேயோ மேடைகளை கட்டி, மேடைகளை பலியிட செய்து, அருவருப்பான காரியங்களை உருவாக்கி, கன்றுக்குட்டிகளை உருவாக்கி, விக்கிரகங்களை உருவாக்கி, இவர்களை நடத்தி செல்கிறதற்காக அநேக காரியங்களை உருவாக்கி, தேவர்களை உருவாக்கி வைத்துவிட்டு மாத்திரமல்ல தேவனுடைய ஆலயத்திலேயும் கொண்டு வந்து அந்த விக்கிரகங்களை வைத்து இவர்களை வழிபட செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கிற ஸ்தலம் சாலமோன் கட்டி, சாலமோன் பிரதிஷ்டை செய்யும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும் என் காதுகள் கேட்கிறதுமாய் இருக்கிறது என்று சொன்னார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களேனால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வீற்றிருந்த தேவாலயத்தில் மனாசே விக்கிரகங்களை கொண்டு வந்து, அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே 2 ராஜாக்கள் 21, 22, 23, 24 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெளிவுபடுத்தப்பட முடியும். என கேட்கிற தேவ பிள்ளையே, இதன் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மிகுந்த கோபமாகி அப்பொழுதுதான் சொல்லுகிறார், ஏசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் நான் என்ன செய்வேன், அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கவனித்து பாருங்கள். மீதமுள்ள தொடர்ந்துள்ள வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் 14வது எரேமியா 15வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்வீர்களேனால், நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன், உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். மாத்திரமல்ல 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும், உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும் என்று சொல்லுகிறான். இவ்வளவு பாடுகளின் நடுவிலேயும் கவனிக்க வேண்டாம், இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவ ஜனங்களுடைய இவ்வளவு பாவங்களின் நடுவிலேயும் வைராக்கியமாய் நிற்கிறார் எரேமியா. வைராக்கியமாய் நிற்கிற இந்த எரேமியா என்ன சொல்கிறார் தெரியுமா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு எப்படி இருந்தது, சந்தோஷம் உள்ளதாக இருந்தது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று எழுதுகிறார். என்னை கேட்கிற அருமையான விசுவாச குடும்பங்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் நிறைந்திருக்கிறது, அநியாயம் நிறைந்திருக்கிறது, ஆமென், தேவனுக்கு விரோதமான பகை நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதில் பலப்படுகிறீர்களா, அல்லது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கசப்பை உருவாக்குகிறதா, சந்தோஷத்தை உருவாக்குகிறதா, மேன்மையை உருவாக்குகிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்திலே காத்து கிடந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பெற்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தையை தேவ சபையிலே வைக்கும் பொழுது அநேகருடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையை கடந்து வரும் பொழுது குத்தப்பட்டவர்களாய் அந்த வார்த்தையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இது எனக்காக பிரசங்கித்த வார்த்தை, என்னை குத்தினார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள், என்னை உபத்திரவப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான விசுவாச பிள்ளையே, எரேமியாவினுடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்க தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த பொழுது எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தந்தது, அதை நான் உட்கொண்டேன், அதை நான் புசித்தேன், உம்முடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தந்தது, உம்முடைய வார்த்தை எனக்கு இருதயத்துக்கு சந்தோஷத்தை தந்தது என்று சொல்லுகிறார். அருமையான விசுவாச குடும்பங்களே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட சந்தோஷம் உருவாகுகிறதா? கவனிங்கள், எரேமியாவுடைய வாழ்க்கையை நாம் சற்று தியானிப்போமேயானால், யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் என்ன சொல்கிறது, அவருடைய வார்த்தைகளை, அவர் தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறார்? நாம் புசிக்கிற ஆகாரத்தை விட
நான் விரும்பி சாப்பிடுகிற ஆகாரத்தை விட, எனக்கு ருசியான ஆகாரத்தை விட, என் பசியை போக்குற ஆகாரத்தை விட, என்னை புஷ்டியாக்குகிற ஆகாரத்தை விட உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். தேவ வசனம் உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை தந்திருக்கிறதா? தேவ வார்த்தை இப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களோடு கூட உங்களை நடத்துகிறதா? சிந்தித்து பாருங்கள். யோபுவுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சந்தோஷமாயிருந்தது. ஆகாரத்தை பார்க்கலாம், தன்னுடைய வாழ்க்கையின் ஆகாரத்தை பார்க்கலாம், தன்னுடைய சரீரத்தினுடைய ஆகாரத்தை பார்க்கலாம், அது அவருடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தது. தேவ பிள்ளையே, ஆமென். எசேக்கியேலின் புஸ்தகம் எசேக்கியேல் 2வது அதிகாரம் 8 முதல் 10 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். எசேக்கியா தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டு அந்த புஸ்தக சுருளை அவனை புசிக்கும்படியாய் சொல்லப்படுகிறது. அவர் அதை புசித்தார். 3வது அதிகாரம், எசேக்கியேல் 3வது அதிகாரம் 1 மற்றும் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இந்த புத்தக சுருளை நான் புசித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை தெய்வ ஜனங்களுக்காக சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை சாதாரணமாக பிரசங்க பீரிடங்களிலே நின்று தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்காக பிரசங்கிக்க முடியாது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அவன் தேவனுடைய வார்த்தையை அனுப்ப முடியாது, தெய்வ ஜனங்களுக்காய் பிரசங்கிக்க முடியாது. ஆகையால் உங்கள் ஊழியர்கள், உங்கள் தேவனுடைய மனுஷர்கள் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்காய் அனுப்பும் பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனாகிய கர்த்தர் எனக்காக அனுப்பின வார்த்தை, இது மற்றவர்களுக்குரிய வார்த்தை அல்ல, இன்னாருடைய வார்த்தை அல்ல, அன்னாருடைய வார்த்தை அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நான் சீர்வருந்தும் பொருட்டு, நான் தேவனோடு அண்டி சேரும் பொருட்டு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம், வயிற்றுக்கு அது கசப்பாய் இருந்தது, ஆனால் அது என்னுடைய வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது, அதை வாங்கி புசி என்று சொல்லப்பட்டது. அதை வாங்கி புசித்த பொழுது அந்த புஸ்தக சுருளிலே இருந்த வார்த்தை வயிற்றுக்கு கசப்பாய் இருந்தது, ஆனா வாய்க்கு எப்படி இருந்ததாம்? மதுரமாய் இருந்ததாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் அடிப்படை அதுதான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கசப்பை போல நீங்கள் உணரலாம். ஐயோ, இந்த வார்த்தை எனக்கு விரோதமான வார்த்தை என்று நீங்கள் உணரலாம். இந்த வார்த்தையினாலே நான் குத்தப்படுகிறேன் என்று உணரலாம். நோ, இந்த வார்த்தையை நீங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் ஆமென் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது மதுரமாய் மாறும். யோபுவின் புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்களினால தேவனுடைய ஆறுதல் என்னிலே பலுகி பெருகிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அருமையான விசுவாச குடும்பங்களே, நீங்கள் கர்த்தருக்காக வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் பெருகும். சங்கீதம் 119 நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். 119வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப வேத வசனத்தை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே நாம் பத்திரப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? பாவம் செய்யாதபடி நாம் தடுக்கப்படுகிறோம். எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் புசித்தேன், அது என் இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொண்டு வந்தது. எப்படி கொண்டு வந்தது? அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அதை பெற்றுக்கொண்டு அதை கிரகிக்கும் பொழுது எப்படி உண்டாகிறது? பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிறது. அப்ப பாவம் செய்யாதபடி நம்மை தடுத்து விட்டால் கர்த்தருக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகியிருக்கிறது.
எசேயா 59:1 வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, உங்களுடைய பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலை பெற்றிருக்கும் போது, வாழ்ந்திருக்கும் போது பாவம் செய்யாதபடி தடுக்கப்படுகிறார்கள். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று எழுதியிருக்கிறார். 119வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் வேதத்தின் மகத்துவத்தை குறித்தும் வேத வசனத்தின் மகத்துவத்தை குறித்தும் வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் திரளாய் தாராளமாய் எழுதியிருக்கிற புத்தகம்தான் 119வது சங்கீதம். 42வது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தை நம்புறீங்களா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? 47வது வசனம் சொல்கிறது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். 103வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், என சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, 116வது வசனம் சொல்கிறது, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவி போகாத என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும் என்று சொல்லுகிறார். 165வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் என்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னை கேட்கிற அருமையான விசுவாச குடும்பங்களே, நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களேனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவம் செய்யாதபடி அது உங்களை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. கவனிக்க வேண்டாம், எரேமியா 15வது அதிகாரத்திலே ஆமென், வார்த்தைகள் கிடைத்தவுடன் புசித்தேன், மனமகிழ்ச்சி உண்டானது என்று சொன்னாரே, அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லும்போது 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தினால் தனித்து உட்கார்ந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவப்பிள்ளைய, வேத வசனம் கிடைத்த உடனே தனிமையில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 20-21 வசனங்களை வாசிக்கும் போது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளையே, நீ தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த பொல்லாங்கும் உன்னை தொடாது, எந்த பொல்லாங்கும் உன்னை நேரிடாது. ஒருவேளை வந்தாலும் அவைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்து ஜெய கிறிஸ்து உனக்காய் ஜெயம் எடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் வேதவசனத்தை தியானிங்கள், வேதவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், இருதயத்துக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பாவம் செய்யாதபடி இந்த வேதவசனம் தடுக்கும், சத்துருவின் கையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான அந்த ஒரே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் கிருபை தந்தீரையா. உம்முடைய வேத வசனம் எங்களுடைய ஆமென் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, எங்கள் இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது, எங்களுடைய வயிற்றுக்கு அது கசப்பாய் இருந்தாலும் ஜீவிதத்தில் மேன்மை உண்டாகத்தக்கதாய் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் என்பது இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், சத்துருவின் கையிலிருந்து ஒரு விடுதலையை அருமையான தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தர்களுக்கு மனமிறங்க வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசியுங்கள், அந்த வேத வசனத்தில் நிலைத்திருங்கள். அந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.